வணக்கம். இன்றைக்கி வந்து சிங்கம் 2 அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். சிங்கம் 1 வந்து பெரிய ஹிட்டுங்க. கமர்ஷியலாக வந்து ஹரிக்கும் சரி சூர்யாவுக்கும் சரி ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி வந்த படம். ஹரியை வந்து ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் அப்படின்னு ஆக்குற படம் அது. நீங்கள் இந்த பிஸ்னஸ் சிங்கம் 2 பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் துப்பாக்கிக்கு ஈக்குவலாக ஆயிருக்குது சிங்கம் 2 பிஸ்னஸ். ஏன்னா ஹரி அப்படின்னா வந்து ஒரு சேஃப் பெட் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2000+ ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் 151 ஸ்க்ரீன். இது வந்து வரலாறு காணாத அளவுக்கு இப்படி ஒரு ரிலீஸு. சரி, நேற்று துபாயிலேருந்து ரிப்போர்ட் வந்துச்சு என்னன்ட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பட்டு எதையுமே நம்ப முடியாதுங்க. சிலதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, படத்தை போய் பார்த்தா மொக்கையாக இருக்கும். சில படம் கேவலமாக இருக்குங்க, போய் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப எதிர்பார்ப்போட காலைல 9:15 ஷோக்கே போனேன். இப்போ இன்றைக்கி 6 ஷோ. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா, ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து என்னென்னா, இது கொஞ்சம் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த வர கேரக்டர்ஸும் அதாவது அந்த ரா ஸ்கிரிப்ட் யோசிக்கும்போது வந்து ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கிறாங்க. அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்புறம் டெவலப் ஆகி அப்புறம் அந்த பொசிஷன் வந்து அப்புறம் இஷ்யூவை சால்வ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா யோசிச்சிருக்கிறாங்க. அது பார்த்தா தெரியுது. ஆனால் அது எக்ஸிக்யூஷன் ஒன்று இருக்குல்ல, எக்ஸிக்யூஷன் வந்து எக்கச்சக்க ஃப்ளாஸ் உள்ளே இருக்குங்க. பட் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நிச்சயமாக சொல்லிடுறேன். பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு வந்து நேராக தெரிகிற ஒரே பாசிட்டிவ், பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது சூர்யா தான். ஏன்னா அவரை வந்து மோசம் சொன்னோம்னா தப்பாயிருங்க. எவ்வளவு, அதாவது ஹரி எப்படி என்ன கேட்டிருந்தாலும் அதை வந்து நிச்சயமாக பண்ணியிருப்பார் சூர்யா. எக்கச்சக்க ஃபிசிக்கலி டிமாண்டிங் படங்க அது. சும்மா கார் ஓட்டணும், குதிக்கணும், போட் ஓட்டணும், சண்டை போடணும், சவுண்டாக பேசணும், அது வரப்பாக நடக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வியூவராக பார்த்துட்டு சும்மா அசால்ட்டாக நக்கல் அடிச்சிடலாம். பட் அங்கே நின்றுட்டு அந்த வெயில்லையும் இதுலேயும் பண்ணுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அவரோட டெடிக்கேஷன் பார்த்து எனக்கு மெய்சிலிக்கு வச்சுது. அதே மாதிரி ஓப்பனிங் சாங் இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த ஓப்பனிங் வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நான் டக்குன்னு பார்த்தது என்னென்னா, காமெடி வந்து ஹரி பிராண்ட் காமெடி ஆகிடுச்சு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கணும். காமெடியெல்லாம் இப்போ சந்தானத்துக்குலாம் சந்தானத்தோட இதுக்கே விட்டுருக்கணும். இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். ஆனால் சந்தானமே பார்த்திங்கன்னா அந்த ஹரி பிராண்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் தெரியுது. அதனாட்டி வந்து அவரோட காமெடி அப்படிங்கிறது ஒரு 100% எஃபெக்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 70% எஃபெக்டிவாக இருக்குது. இன்னொன்று விவேக் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. அவரோட தேவையில்லாத எடிஷன் தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவரோட காமெடி வந்து சுத்தமாக எடுபடுறதில்ல. விவேக் வந்து அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு டிராயிங் போர்ட் போய் காமெடியோட அந்த தன்மையை வந்து சுத்தமாக ரீஒர்க் பண்ணால் தான் வந்து மக்கள் சிரிப்பாங்க அப்படிங்கிறது வந்து தாழ்மையுடன் சொல்லிக்கிறேன். விவேக்கோட நான் பெரிய ரசிகன் நான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்படி மாற்றுற மாதிரி இருந்துச்சு. அது போக நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து அது வந்து அந்த ஷைனி வந்து இழந்துருச்சு அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஹன்ஷிகா வர்றாங்க. அதான் அனதர் கமர்ஷியல் மூவி ஹீரோயின் தான். வேறு அங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு அங்கே பெருசாக என்ன இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, அவ்வளோதான். அஞ்சலி வர்றாங்க, ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க ஓப்பனிங் சாங்க்கு. அப்புறம் அனுஷ்கா வர்றாங்க. அனுஷ்கா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா லிப்சிங்காக நல்லா பேசுகிறாங்க கேரக்டருக்கு. பட் என்னென்னா ஒரு எம்டியான ஒரு ஃபீலாக இருந்துச்சுங்க. படம் பூராமே வந்து என்னவோ பயங்கரமாக மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கு என்ன மெயின் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, தேவ்ஸ்ரீ பிரசாதோடைய இசை மற்றும் பின்னணி இசை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது பாடல்கள் மற்றும் பின்னணி இசை. பாடல்கள்லாம் வந்துங்க ஒட்டவே இல்லை. இந்த மொதல் சாங் மட்டும் ஓகேவாக இருந்தது. மற்றதெல்லாம் சும்மா எல்லாம் உட்காந்துட்டு, இத்தனைக்கும் உட்காந்துருக்கிற எல்லாருமே சூர்யா ரசிகர்கள் தான். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் அவங்களே வந்து ரொம்ப தயங்கி தான் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தான் பாடல்கள். பிஜிஎம் கேட்கவே வேண்டாங்க. பிஜிஎம்லாம் ரொம்ப மகாமட்டமாக இருந்துச்சு. ஒரு எஃபெக்டே இல்லை. ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் ப்ராடக்ட்டுக்கான அந்த ஒரு இது வந்து நமக்கு இருந்துச்சு அந்த பிஜிஎம் அப்படிங்கிறது. அது மேபி எதனாலேயே இருக்கலாம்னா ஸ்கிரிப்ட் நல்லா இல்லாதங்காட்டிக்கும் இருக்கலாம். ஏன்னா இதே தேவ்ஸ்ரீ பிரசாத் தான் வந்து சிங்கம் 1க்கு போட்டார், சும்மா பிச்சு வாங்கியிருந்தார். ஸோ மேபி அதுவாக கூட இருக்கலாம். எனக்கு என்ன பர்டிகுலராக தெரிஞ்சுன்னா, விடி விஜயன் வந்து இதுக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு சோப் விளம்பரம் மாதிரி ஒரு 50 சோப் விளம்பரத்தை சேர்த்து ஒரு படத்தை ஃபஸ்ட்டு ஒரு 25 வந்து இன்டர்வல், அதுக்கப்புறம் அதுக்கு மிச்சம் வந்து லாஸ்ட்டு பாதி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அது சும்மா டக்குன்னு வெட்டி நமக்கு தலை வலிச்சிருது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸு கொஞ்சம் நெஞ்ச கேரக்டர்ஸ் கிடையாது. ஒரு 60-70 பேர் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மெயினாக இருக்கிறவங்கள மன்சூர் அலிகான் வர்றாரு, வில்லனுங்க வர்றாங்க, பிரகாஷ் ராஜை காமிக்கிறாங்க,
வந்துகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி வந்து திகட்டுற மாதிரி ஆயிடுது. ஒரு சர்டன் பாயிண்ட்டில் வந்து என்னன்னா வந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அது வந்து ரொம்ப ஓவர் டோஸ் பண்ணாமல் கேரக்டர்ஸை அளவாக வச்சுட்டு இருந்து, அதுபோக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வில்லன் ஒருத்தன் வரான், அவனெலாம் தேவையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிற அந்த லோக்கல் வில்லன்களை வச்சு ரகுவரன் ப்ளஸ் இன்னொரு அந்த வில்லனை வச்சுட்டு ஓடி இருந்தாலே வந்து நல்லா டைட்டாக ஸ்கிரிப்ட் மீட் பண்ணியிருந்தாலே வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வில்லன்லாம் எனக்கு வந்து ரொம்ப இது ஒன்று என்னென்னா, ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தின டைலாக்ஸ்லாம் என்னென்னா, அந்த ஆஃப்ரிக்கா குரங்க போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. அது வந்து கொஞ்சம் ரேஷியல் அபியூஸ் மாதிரி. அது அப்படி சொல்ல வேண்டியது இல்லையா? அவன் வந்து ட்ரக் லார்ட் அப்படின்னா நம்ம ஆஃப்ரிக்கா குரங்கன்னு சொல்கிறோம். ஸோ அது சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் இடையில அதே மாதிரி சூர்யா பேசுவார், இன்றைக்கி வந்து அடி வாங்கினா தான் நாளைக்கு கரெக்டாக இருப்பீங்க, இன்றைக்கி முட்டி போட்டால் தான். அதுவே தப்பு, கான்செப்டே தப்பு. அடிக்கிறதுக்கும் முட்டி போடுறதுக்கும் யாருக்குமே எந்த டீச்சருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது வேணால் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். இன்றைக்கி அடிச்சிங்கன்னா இது பண்ணிங்கன்னா அந்த பையன் வந்து ஏதோ டிப்ரெஸ் ஆகி ஏதோ ஒன்று பண்ணாலும் பண்ணிக்குவான். ஸோ அந்த கான்செப்டும் வந்து சுத்தமாக தப்பு. அந்த மாதிரி ரொம்ப ப்ரீச்சியாக வந்து அந்த மாதிரி ஒரு 10-15 இடத்துல நிறையா இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் மண்டை சொரிய வச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சும்மா மகாபாரத ராமாயண ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்குது. இது எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இவர் போய் அப்படியே சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து வில்லன் இருப்பான், ஸோ அவனை தேடி போகணும் அப்படிங்கிறப்பவே பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சிடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா போய் அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சி ஒன்றும் முடியலைங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஃபீலே இல்லை. என்னடா ஏதோ படம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம், சரி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷனில் தான் பார்க்குறோமோ இல்லையா. ஒரு சில சீன்கள்லாம் வந்து கொஞ்சம் மயக்கூத்து ஏரிய வச்சுது, ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சுன்னா. ஆக்ஷன் சீன்ஸ் வந்து சூர்யா நல்லா நிறைய சீன்ஸில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் எடுத்த சீனில் இவருடைய பின்னாடி இந்த ஜீப் பறக்கும், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் அப்படின்னாலும் நல்லா இருந்தது. ஒரு கமர்ஷியல் மூவிக்கு வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ் என்னென்னா ஃபைட்ஸு. ஏங்க கயிறு விஷயம் வந்து போய் 5 வருஷம் ஆகிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாருமே மாடர்ன் ஆகிட்டாங்க. விஜய்லேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே வந்து ரியலிசம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களும் மட்டும் சொல்ல எல்லா ஹீரோக்களுமே. அதுபோக வந்து சிங்கம் 1க்கும் சிங்கம் 2க்கான இடையில வந்து எக்கச்சக்க விஷயங்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியலிசம் அப்படிங்கிறது வந்து அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. பெரிய ஹீரோக்களுமே வந்து கொஞ்சம் இயல்பான கதைகளையும் கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன் பிளே தெளிவாக இருக்கிற கதைகளும் ஒரு சீன் டு சீன் தாவறதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிற ஆட்களையும் வைத்து வேலை செய்கிற தருணம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது பழைய 2007-2008 பாணியில் வந்து கயிறை தூக்கிட்டு உடைக்கிறது, இப்படி கையில் அடித்தா ஜீப் கண்ணாடி உடையிறது, அது இன்னும் நிறைய இருக்குங்க. நிறைய சேட்டைகள் இருக்குது அங்கே உள்ள. பாஞ்சு எப்போ பார்த்தாலும் சூர்யா ஒருத்தனை பார்த்து வில்லனை பார்த்தாலும் ஒரு ஜம்ப் பண்ணிடுவார். 5 அடிக்கு ஜம்ப் பண்ணிட்டு தான் வருவார். ஏன் ஜம்ப் பண்ணிட்டு வரணும்? வில்லனை பார்க்க ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள அவன் சுட்டு போட்டாங்க. அதாவது அதான் சொல்கிறேன், அந்த பேசிக் லாஜிக்னு இருக்குங்களா, அந்த பேசிக் லாஜிக்கே இல்லாதங்காட்டி தான் வந்து நிறைய ஃபைட் சீன்கள் அழுக்க வைக்கிறது. ஃபைட் சீன்கள் தெளிவாக இருந்தாலே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ எஃபர்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபைட் சீன் போயிடுச்சுங்களா, அது ஒரு 30 நிமிஷம் வந்து காலி ஆகிடுச்சு. அப்படி இன்னொரு 30 நிமிஷம் வந்து பாடல்களில் காலி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு 30 நிமிஷம் அப்படிங்கிறப்ப மொக்க காமெடி, இப்போ அந்த ஹன்சிகா அந்த அடிஷன் அதில் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ ஆகும்போது பார்த்திங்கன்னா படமே வந்து வேக்கண்ட்டாக இருக்குதுங்க. பட் இருந்தாலும் சூர்யாவினுடைய உழைப்பை நம்ம வந்து குறைச்சி சொன்னோம்னா அது வந்து ரொம்ப தப்பாயிரும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து பிடிச்சி அழுத்தி டெலிவர் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் சல்யூட் சூர்யா. மற்றபடி படத்தில் வந்து அவங்க சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. மெசேஜும் இல்லை, அப்படி உங்களை வந்து இப்படி புள்ளரிக்க வைக்கிறதும் இல்லை. இதுதான் ஹானஸ்டான ஒப்பீனியன். இது சொல்லிடலாம், ஏதோ ஒரு பயாஸ்ட் பண்ணி சொல்லிடலாம், பட் ஹானஸ்டான ஒப்பீனியன் இதுதான். பட் ஒரு தாட்டு பார்க்கலாங்க, ஆனாலுமே செகண்ட் ஹாஃப் லாங்காக இருக்கும். ஒரு தாட்டு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப் உட்காரது கொஞ்சம் மண்டை செஞ்சுட்டு தான் உட்காருவீங்க அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு வந்து 2.5 தருவாங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே அந்த படத்தில் ஒன்றும் கிடையாது. சூர்யா வந்து சிங்கம் 3 வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து 1க்கு 10 தடவை யோசிங்க சூர்யா. ஸ்கிரிப்டு மேக்கிங்கெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஏன்னா அது வந்து பெரிய ஹை ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா அது செலவு நிறைய பண்ணியிருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ அது இன்னும் இதோட செலவு பண்ணுவீங்க. ஸோ வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்க இந்த படத்தை பற்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை வெளியிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி உள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக வந்து நம்ம பேசுவோம்.
மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.